Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். பிசாசை தான் சிங்கம் என்றும் பாலசிங்கம் என்றும் விரியன் பாம்பென்றும் வலு சர்ப்பம் என்றும் வேதவசனம் விவரிக்கிறது. பிசாசை நாம் ஜெயிப்போம், பிசாசை மிதிப்போம் என்கிற இந்த விசுவாசியினுடைய அதிகாரத்தை குறித்த ஒரு காரியம் சங்கீதம் 91 சொல்லப்பட ஆரம்பிக்கவில்லை. ஏற்கனவே ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட ஆரம்பித்து விட்டது. பிசாசுடைய தோல்வி, அவன் மீது மனுஷருக்கு கொடுக்கப்பட போகிற அதிகாரம், இவைகளை தேவன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே முன்னறிவித்து விட்டார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். யார்? இந்த ஸ்திரீயின் மூலமாய் வரக்கூடியவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். சங்கீதம் 91 எழுதப்பட்ட போது இந்த காரியம் நிறைவேறவில்லை. சங்கீதக்காரன் ஆவியால் ஏவப்பட்டு ஒரு தீர்க்க தரிசனமாக தான் எழுதுகிறார். மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய், எல்லா மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அன்னைக்கே ஆண்டவர் அவனை மண்ணை தின்ன வச்சிட்டார். சாத்தான் என்றைக்கு ஜனங்களை மேற்கொண்டான் என்று நினைக்கிறானோ அன்றைக்கே அவனை தேவன் சபித்து போட்டார். ஆனால் ஒருவர் வந்து அவனுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னது வெகு நாட்களுக்கு பிறகு நிறைவேறிற்று. சங்கீதம் எழுதப்பட்ட காலத்தில் நிறைவேறவில்லை, அதன் பிறகு உள்ள நாட்களிலே அது நிறைவேறிற்று. அது நிறைவேறின இடம் கல்வாரி சிலுவை. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உன் தலையை நசுக்குவார் என்பது என்றைக்கு நடந்தது, எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, அது நடந்த இடம் என்ன, அது நடந்த நேரம் என்ன? அது கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு அறையப்பட்ட போது அவர் அவன் தலையை நசுக்கினார். எப்படி அவன் தலையை நசுக்கினார்? இந்த பகை, பிசாசுக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் உள்ள பகை, நாளடைவிலே வளர்ந்து 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 ஒரு பெரிய பகையாக அது உருவெடுத்து, பெரிய போராட்டமாக உருவெடுத்து, இயேசு பிறந்த போது கூட அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று பிசாசு திட்டமிட்டான். ஆனால் முடியவில்லை. இயேசு வளர்ந்து வந்த போதோ பிசாசுக்கு ஒரு பெரிய தொல்லை. எங்க போனாலும் ஒரு பிசாசுகளை விரட்டுகிறார், வியாதியஸ்தலை சுஸ்தமாக்குகிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி இயேசு பிசாசுக்கு எதிராக கிரியை செய்து கொண்டு பிசாசிடத்திலே சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார். பிசாசால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இயேசு வந்து விட்டார். இந்த பிசாசினுடைய தலையை நசுக்க போகிறவர் வந்து விட்டார் என்பது அவனுக்கு விளங்கிவிட்டது. அவன் நினைச்சா, இவர் நம்முடைய தலையை நசுக்கிறதுக்கு முன்னால இவரை எப்படியாவது நசிக்க விட வேண்டும் என்று நினைத்துதான் அவ்வளவு அவர் நன்மை செய்த போதும், அவ்வளவு ஜனங்கள் திரளாய் அவரை பின்பற்றின போதும், அவருக்கு விரோதமாக அரசாங்கத்தையும் யூத மக்களையும் கிளப்பி விட்டு பிசாசு எப்படியாவது இவரை நசுக்கி போட வேண்டும் என்று முயற்சி எடுத்தான். இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இந்த ரீதியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு ஒரு பெரிய போராட்டம். என்ன, இந்த ஆள் வந்து விட்டாரே, என் தலையை நசுக்குவார் என்று சொன்னால் இவராக தான் இருக்க வேண்டும், எங்க போனாலும் இவருக்கு அதிகாரம் இருக்கிறதே. எல்லா மனுஷரையும் பிசாசு அடக்கி ஆண்டான். எல்லா மனுஷர் மீதும் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. எல்லாரும் அவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இயேசு மட்டும் வித்தியாசமானவர். எப்படி இருந்திருக்கும் பிசாசுக்கு? எந்த மனுஷனையும் பிசாசு என்ன வேணா பண்ணலாம். ஆனா இப்ப புதுசா ஒரு மனுஷன் உலகத்துல வந்திருக்கிறார். இந்த மனுஷனை மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. அவன் பண்ண வேண்டும் என்று வருகிறான். வேதம் சொல்லுகிறது, பிசாசு இயேசுவிடத்தில் வந்தானாம், ஆனால் அவரிடத்தில் ஒன்றும்
காணவில்லை. அவரிடத்துல பாவம் இல்லை. பாவம் இருந்தாதான் அவனுக்கு அதிகாரம் வரும் மேல. குற்றவாளிகளாய் இருக்கிறவர்கள் மீதுதான் பிசாசு அதிகாரம் செலுத்த முடியும். பாவிகள் மீதுதான் அதிகாரம் செலுத்த முடியும். குற்றம் உள்ளவர்கள் மீதுதான் அவன் அதிகாரம் செலுத்த முடியும். குற்றம் இல்லாதவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. உலகமே குற்றம் உள்ளவர்களாய் இருந்தது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. முழு உலகமும் பாவிகளாய் இருந்த வேளையிலே எல்லாரையும் ஆட்கொள்ள முடிந்தது. எல்லார் மேலும் அதிகாரம் செலுத்த முடிந்தது. ஆனால் இந்த ஒரு மனுஷர் வித்தியாசமானவராய் இருக்கிறார். இயேசு வண்டியில வருகிறான். இயேசு வண்டியில ஒன்றும் காண முடியல. ஏதாவது ஒரு குறை இருக்குமா? ஒரு குற்றம் இருக்குமா? இவரிடத்தில் ஏதாவது ஒரு பாவம் இருக்குமா? அதன் மூலமாக இவரை ஆட்கொள்ளலாம், இவர் மீது அதிகாரம் செலுத்தலாம் என்று முயற்சி எடுக்கிறான். ஆனால் அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. அவன் இவர் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு பதிலாக இவர் அவன் மீது அதிகாரம் செலுத்துகிறார். இயேசு சென்ற இடமெல்லாம் பிசாசுகள் கதறி அசுத்தாவிகள் ஜனங்களை விட்டு வெளியே ஓடின. ஏன்? இயேசுவுக்கு அப்பேற்பட்ட அதிகாரம். பாவமற்றவர், நீதிமான். அப்பேற்பட்ட அதிகாரத்தை அவர் பெற்றிருந்தார். ஆகையால் ஒரு பெரிய புரளியை கிளப்பி, இயேசுவுக்கு எதிராக ஒரு பெரிய புரளியை கிளப்பி, எப்படியாவது இவரை நசுக்க வேண்டும், எப்படியாவது இவரை ஒழித்து விட வேண்டும். இவர் இப்படியே இருந்தால் நம்முடைய கிரியைகள் எல்லாம் அழித்து போடுவார், நம்மை நாசமாக்குவார் என்று எண்ணி இவருக்கு எதிராக ஒரு பெரிய புரளியை கிளப்பி மதத்தில் உள்ள ஒரு யூத மக்கள் உள்ளே புகுந்து அவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். யூத மக்களே அவரை குறித்து குற்றஞ்சாட்ட ஆரம்பித்தார்கள். அவருடைய சொந்த ஜனங்களே அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிற அளவுக்கு பிசாசு அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்தான். ஆனால் அவனுக்கு என்ன வழங்கலன்னா, இந்த சண்டைக்கு அவனை இழுத்ததே ஆண்டவர் தான். ஹலோ, ஆண்டவர் அவன் வலிய சண்டைக்கு இழுக்கிறார். வா, அவன் ஒதுங்கி போனாலும் அவரே கூப்பிடுறார். சண்டை விட மாட்டேன்றார். இவன்ட்ட எப்படியாவது மோதி இவனை சிலுவை வரைக்கும் கொண்டு போய் சண்டைக்கு இவனை இழுத்து அங்கே இயேசு தோல்வி அடைவது போல ஒரு காட்சியை உண்டாக்கி இயேசுவில சிலுவை அறைய வைத்து அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை அங்கே சிந்தி மனுக்குலத்துக்கு மீட்பை உண்டாக்கி அதன் மூலமாக பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி பெரிய ஜெயத்தை உலகத்துக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சண்டைக்கு இழுக்கிறார் ஆண்டவர் பிசாசு. அவன் விட்டாலும் ஆண்டவர் விடுற மாதிரி இல்லை. சிலுவை ஆண்டவருடைய திட்டம், பிசாசு நினைச்சா அவனுடைய திட்டம் என்று. பிசாசு யோசித்தான் இந்த சிலுவையில் இவர் அரைஞ்சு விட்டா நம்முடைய மாஸ்டர் பிளான், நான் போட்ட பெரிய திட்டம் நிறைவேறிவிட்டது, எப்படியா ஜனங்களே இவருக்கு எதிராக கிளப்பி விரோதத்தை உண்டு பண்ணி இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று பெரிய ஒரு பகை இவருக்கு எதிராக கிளப்பி இவரை சிலுவையில் அறைந்தால் அவன் நினைச்சா நம்ம வேலை முடிஞ்சது, நம்முடைய பெரிய திட்டம் நிறைவேறிட்டது, இவரை கொன்னே போட்டுடலாம். ஆனா அவனுக்கு ஒரு காரியம் தெரியவில்லை. வேதம் சொல்லுகிறது, இதை அறிந்திருந்தால் அவரை கொலை பண்ணி இருக்க மாட்டார்கள் என்று. இந்த திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை அவர்கள் அறிந்திருந்தால் அவரை கொலை பண்ணிருக்க மாட்டார். கொலை பண்றதன் மூலமா ஜெயம்தான் வருது. இயேசுவை சிலுவையின் போட்டதன் மூலமா மனுக்குலத்துக்கே ஜெயம் வந்து விட்டது. பிசாசுக்கு மட்டும் இதை தெரிஞ்சிருந்தா பிசாசு இயேசுவை சிலுவையில போட்டிருக்க மாட்டவே மாட்டான். அதை முயற்சி எடுத்திருக்க அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சான் இவரை கொண்டு போய் சிலுவையில வச்சு இவரை நசுக்கிடலாம். கடைசியில் அங்க ஆனதெல்லாம் வெறும் குதிங்கால தான் நசுக்க முடிஞ்சது. வெளியே வரும்போது அவன் தலையை அவர் நசுக்கி போட்டார். அது தேவனுடைய திட்டம். பகை அதிகமாகி 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 கடைசியில சிலுவையிலே போய் முடிந்தது. பிசாசு நினைச்சா, அடே அப்பா, எவ்வளவு பெரிய திட்டம், என்னுடைய இவ்வளவு பொல்லாத திட்டம் நிறைவேறுதே என்று சந்தோஷமாக அவன் நினைத்து கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, இயேசு அங்கே மரித்தவர் நரகத்துக்குள் பாதாளத்துக்குள் சென்று அவனையும் அவனுடைய சகாக்களையும் சந்தித்து அவர்கள் மேல் வெற்றி சிறந்து அவர்களை வெளியரங்க கோலமாக்கி ஜெயித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவனுடைய திட்டம். பிசாசுக்கு இந்த திட்டம் தெரியும். ஆனா இது சிலுவையின் மூலமா நிறைவேற போறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு தெரியும் நம்முடைய தலையை நசுக்கும் நாள் வருகிறது என்று. அவனுக்கு தெரியும் நமக்கு விரோதமாக ஏதோ சதி நடக்கிறது என்று. ஆனால் எப்படி நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆளை கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டான். இவர்தான் இருக்கும் என்று அவனுக்கு தெரிந்து போய்விட்டது. இயேசுதான் என்று கண்டுபிடித்து விட்டான். ஏன்னா பிசாசின் அசுத்தாவிகளே கதறுகின்றன, தேவனுடைய குமாரனே
என்று அவைகள் கதறுகிற அளவுக்கு பிசாசுக்கு ஆள அடையாளம் தெரிஞ்சு வைத்துக்கிட்டான். ஆனால் அந்த திட்டத்தின் விவரங்கள் அவனுக்கு புரியவில்லை. ஆகையால் ஏமாந்து போய்விட்டான். சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கும் நாள் வந்தது. சிலுவை தேவனுடைய திட்டம், பிசாசுடைய திட்டம் அல்ல. தேவன் பிசாசை இழுத்தார். சிலுவைக்கு இயேசுவை கொண்டு வரும்படியாக அவனை வலியை இழுத்தார். தேவன் அந்த சூழ்நிலையை உருவாக்கினார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் உச்சகட்டத்தை அடையும்படியாக அவர் செய்தார். அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார். பிசாசு நினைத்தான் தன்னுடைய திட்டம் நிறைவேறுகிறது என்று. அவருடைய திட்டம் நிறைவேறின போது கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் மனுக்குலத்தின் பாவத்துக்காக, மீட்புக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆண்டவர் மனுக்குலத்தையே பார்த்து அவர்களை குற்றவாளிகள் இல்லை என்று தீர்க்கக்கூடிய ஒரு நிலை உருவானது. அதன் மூலமாக மனுக்குலத்துக்கே விடுதலை உண்டானது. மனுஷன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய அதிகாரத்தை இழந்தபடியினால் மனுஷன் தான் மறுபடியும் பிசாசினிடத்திலிருந்து இழந்து போன அதிகாரத்தை திரும்ப பெற வேண்டியதாக இருந்தது. ஒரு சாதாரண ஒரு நியதி, அது நியாயம். யார் இழந்தார்களோ அவர்கள்தான் அதை போய் எடுக்க வேண்டும். யார் அதை பிசாசினிடத்தில் கொடுத்து போட்டார்களோ, ஏமாந்து போனார்களோ, அவர்களே போய் திரும்ப அதை பெற வேண்டும். யார் ஏமாந்தது, யார் வஞ்சிக்கப்பட்டது? மனுக்குலம் வஞ்சிக்கப்பட்டது ஆதாம் ஏவாள் மூலமாக. யார் அதை திரும்ப போய் பெற வேண்டும்? மனுஷனே தான் போய் திரும்ப பெற வேண்டும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், உலகம் படைக்கப்பட்ட போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவன் இழந்து போனான். அவனே தான் போய் திரும்ப அதை பெற வேண்டும். அதுக்குதான் இயேசு மனிதனாக வந்தார் உலகத்திலே. அவரே போய் அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவுடன் பிசாசால ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இயேசு பிசாசின் அதிகாரத்தை பறித்து போட்டார். ஹல்லேலூயா. மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இயேசு பிசாசை ஜெயித்தார். அதன் மூலமா என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் ஜெயிக்கலாம்னு அர்த்தம். அமெரிக்காவிலே ஒரு சிறைச்சாலை இருந்தது, புகழ்பெற்ற சிறைச்சாலை. அந்த பேர் அல்கட்ராஸ் என்கிற சிறைச்சாலை. ரொம்ப புகழ் பெற்றது. ஏன் புகழ் பெற்றது என்று சொன்னால், அந்த ஆல்கட்ராஸ் என்ற சிறைச்சாலை கடலுக்கு நடுவில் இருந்தது. கலிபோர்னியா மாகாணத்தில் கடலுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அதை சுத்திலும் கடல், பல மைல்களுக்கு. அங்கே யார் வைத்தார்கள் என்றால், இந்த அடிக்கடி தப்பித்து ஓடுகிற குற்றவாளிகள் இருக்கிறாங்க பாருங்க. 10 தடவை ஜெயிலுக்கு போயிருப்பான், 10 தடவை தப்பிச்சு ஓடி இருப்பான். தப்புறதுல பெரிய ஆளுகளா இருப்பானுங்க, பெரிய குற்றவாளிகளா இருப்பான். ஆனா தப்பி ஓடுறதுல பெரிய ஆளா இருப்பான். இப்படி தப்பி ஓடுகிற குற்றவாளிகள் எல்லாரையும் கொண்டு போய் அந்த கடலுக்கு நடுவில் இருக்க சிறைச்சாலையில வைத்து அங்கே தப்பவே முடியாது. அதுக்கு ஏன் புகழ் ஆல்கட்ராஸ்க்கு என்று சொன்னால், அங்கிருந்து எவனும் தப்பினதே கிடையாது. அதனுடைய புகழ் அதுதான். அது ஒண்ணும் எல்லா சிறைச்சாலை போல அது இன்னொரு சிறைச்சாலை. ஆனால் அதற்கு ஏன் ஒரு தனிப்பட்ட புகழ் என்றால், அதிலிருந்து எவனும் தப்பினதே கிடையாது. கடைசியாக அதுல ஒரு குற்றவாளியை போட்டாங்க. இவன் பல முறை தப்பினவன். அவன் அங்க போய் இருந்து கொண்டு, கூட இருக்கவன் பல முறை தப்பினவன் தான். அதனால ஒரு பெரிய திட்டத்தை உள்ள இருந்து தீட்டினார்கள். பல மாதங்களாக அந்த திட்டத்தை தீட்டி அதுல வேலை செய்து கடைசியாக இந்த பெரும் குற்றவாளி யாரும் செய்ய முடியாத ஒன்றை செய்து முடித்தான். அது என்ன? ஒரு நாள் தப்பிச்சு ஓடிட்டான், கூட 4-5 பேரை கூட்டிட்டு. எல்லா இடத்திலும் தேடினாங்க. தண்ணியில தப்பிச்சு ஓட முயற்சி எடுத்திருக்கிறார்கள் முன்ன. அதுக்கு முன்ன பலர் முயற்சி எடுத்து கடைசியில் வெளியே போய் பார்த்தா தண்ணியில கிடக்கும் அவங்களுடைய சரீரம். செத்து போய் தண்ணியில கிடப்பார்கள், தப்பிக்க முடியாம. ஜெயில் உள்ள இருந்து வெளியே வரலாம், ஆனா வீட்டுக்கு போக முடியாது. தண்ணியில மாட்டிக்கிட்டு செத்து கிடப்பார்கள். தண்ணியெல்லாம் தேடி பார்க்கறாங்க, என்ன இந்த ஆளை காணுமே, கூட போனவன்ல காணுமே. பார்த்தா எல்லாம் தப்பிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சாமர்த்தியமா எல்லாரும் போயிருக்காங்க. அந்த ஒருவன் முன்னால சென்றிருக்கிறான், மற்றவர்கள் எல்லாம் பின்னால அவன் வழியை பின்பற்றி சென்று விட்டார்கள். என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சிறைச்சாலையை மூடி விட்டார்கள். இன்றைக்கு அந்த சிறைச்சாலை மூடி மியூசியம் மாதிரி கிடக்குதுங்க, சும்மா கிடக்குது. ஏன் மூடி விட்டார்கள்? அந்த சிறைச்சாலைக்கு இனி மதிப்பு கிடையாது. ஏன் அதுக்கு மதிப்பு இருந்தது? இதுவரை யார் மேலும் தப்புனதே கிடையாது. அதனாலதான் அதுக்கு புகழ். அதனாலதான் அங்க கொண்டு போய் அடைச்சாங்க. இப்பதான் ஒருத்தன் தப்பிச்சு விட்டானே, அவன் பின்னால இன்னும் சிலர் தப்பிச்சு போய்விட்டார்கள். இதன் பிறகு எல்லா சிறைச்சாலை போல இதுவும் இன்னொரு
சிறைச்சாலை ஆகிவிட்டது. அது மூடியே போட்டார்கள். ஒருவன் தப்பித்தான் என்று சொன்னால் மற்றவர்கள் தப்பிக்க வழி இருக்கிறது என்ற அர்த்தம். ஆகையால் அது அர்த்தமற்றதாகிவிட்டது அந்த சிறைச்சாலை. இப்படிதான் இயேசுவும். இதுவரை ஒரு மனுஷனும் பிசாசை ஜெயித்ததில்லை. இதுவரை ஒரு மனுஷனுக்கு பிசாசின் மீது அதிகாரம் இருந்ததில்லை. இதுவரை ஒரு மனுஷனும் பிசாசின் சோதனைகளை மேற்கொண்டதில்லை. ஆனால் இயேசு வந்தபோது முதலாக நம்முடைய பிரதிநிதியாக நமக்கு முன் செல்லுவராக பிசாசை ஜெயித்தார், பிசாசை மேற்கொண்டார், அவனுடைய சோதனைகளை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். இனி அது என்னத்தை உலகுக்கு அறிவிக்கிறது? மனிதனாய் பிறந்த எவனும் இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதன் மூலம் இந்த பாவம் என்கிற சிறையிலிருந்து விடுபடலாம், அவனும் வெளியே வரலாம், பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து அவன் விடுதலையை பெறலாம் என்கிற அறிவிப்பை தான் நாம் நற்செய்தி என்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு வழி காமிச்சிட்டார். இயேசு பிசாசை ஜெயித்தார். அது நமக்கெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? நாம எல்லாரும் இயேசுவை போல பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசுக்கு நம் மீது அதிகாரம் இல்லை என்பதை தான் காட்டுகிறது.